தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 21:14. ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்க. ஏன் அப்படி சொன்னார்னா, இது விசுவாசிகளுக்கு முழுக்க முழுக்க சொல்றார். ஏன், என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் முன்கூட்டியே தெளிவா சொல்லிட்டார். இது மேல கவனமா இருங்க. நீங்க இத பாத்தீங்கன்னா கவலையே வராது உங்களுக்கு, உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சியை கண்டு அப்படின்னு சொல்றாருங்க. யோவான் 14:1-3 உங்களுக்காக ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போஸ்தலர் 1:11 எப்படி இயேசு போனாரோ அப்படியே வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வானத்திலே இருந்து இறங்கி வருவார். மத்தேயு 24:27 என் வருகை திடீரென்று இருக்கும், கவனமா இருங்க. வெளிப்படுத்தல் 1:7 எல்லா கண்களும் அவரை காணும், குத்தினவர்களும் காண்பார்கள். தீத்து 2:3 ஆண்டவரின் வறுமை மகிமையாயிருக்கும். யூதா 14 அவர் கோடான கோடி தூதகணங்களோடு வருவார். யூதா 15 இந்த பூமியிலே அரசாட்சி செய்வார் என்று தமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லி, இதெல்லாம் நடக்கும் பிள்ளைகளே, இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்கள் கவலைப்படாதிருங்கள் அப்படி சொல்லிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, விசுவாசிகள் கவலைப்படாத இருக்கணும்னா என்ன பண்ணணும்? 2 பேதுரு 3:14 ஜாக்கிரதையா இருங்கள். லூக்கா 21:36 ஜெபத்திலே தரித்திருங்கள். லூக்கா 21:16 பொறுமையா இருங்கள். 1 யோவான் 3:3 சுத்தமுள்ளவர்களாயிருங்கள். மார்க் 13:27 விழித்திருங்கள். லூக்கா 21:28 நம்பிக்கையாயிருங்கள், தலைகளை உயர்த்துங்கள். 24:44 ஆயத்தமாயிருங்க. இப்படி இருந்தா கவலையே பட மாட்டோம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேருங்க வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? பெரும் திரள் கூட்டத்தில் இல்லைங்க ஒரு சபை. சபைன்னா பெருந்திரள் இல்ல, தரமுள்ள சபை, பரிசுத்தமுள்ள சபை. அந்த சபை அழைக்கத்தான் இயேசு வருகிறார். உங்கள் தலைகளை உயர்த்தி பாருங்கள், இதோ மீட்பர் சமீபத்திலே வந்திருக்கிறார். கவலைப்படாதீங்கன்னு உலகத்தை யாருங்க சொல்லுவா? கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.